வணக்கம். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார். சோபநாதனே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா, சிவபெருமானை நினைத்து இன்றைய தினம் எந்த முறையில், அதுவும் மகா சிவராத்திரி அன்று எந்த முறையில் அர்ச்சனை செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ஒரு பரிகாரத்தை செய்யும் பொழுது வறுமை அப்படின்ற பேச்சுக்கு இடமே இல்லாமல் போகுங்க. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிரினமும் மகா சிவராத்திரி அன்று ஏதாவது ஒரு விதத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மகா சிவராத்திரி அன்று நம்ம செய்ய வேண்டிய ஒவ்வொரு செயலும் நம்மளுடைய வாழ்க்கையில எண்ணிலடங்காத நன்மையை ஏற்படுத்தி தருங்க. தெரியாமல் செய்யக்கூடிய ஏதோ ஒரு நன்மையாக இருந்தாலும் அதனால நமக்கு மிக பெரிய பலன் கிடைக்கும் அப்படின்னும் புராணங்கள் சொல்லுது. சாதாரணமான ஒரு எலி தெரியாம ஒரு திரியை தூண்டி விட்டதுனால அடுத்த பிறவியில அது ராஜாவாக பிறந்தது அப்படின்னும், தெரியாம செய்த வில்வ அர்ச்சனைக்கு சிவலோக பதவி கிடைத்தது அப்படின்னும் பல கதைகளை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த மகா சிவராத்திரி நாள்ல சிவபெருமானுக்கு எந்த முறையில அர்ச்சனை செய்யணும் அப்படின்றத பார்க்க போறோம். அந்த முறையில நீங்க அர்ச்சனை செய்து வந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வறுமை நிலை மாறி செல்வ செழிப்போடு வாழக்கூடிய பாக்கியத்தை அருள்வார் நம்ம சிவபெருமானுங்க. அது கூடவே மரம் வளர்க்க வேண்டும் அப்படின்னு பலர் நினைப்பாங்க. மரம் வளர்ப்பதன் மூலம் நம்மளுடைய வாழ்நாள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய காலகட்டத்துல மாசு நிறைந்த இந்த உலகத்துல மரங்களால மட்டுமே நம்மளுடைய சுவாசத்தை காக்க முடியும் அப்படின்னு நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இருந்தாலும் மரம் வளர்ப்போம் என்ற எண்ணம் அவர்களுடைய மனதிற்கு வருவது அப்படின்றதே கிடையாது. மரங்கள்ல பல மரங்கள் சத்துக்கள் நிறைந்த மரங்களாக திகழ்துங்க. அந்த மரங்கள்ல இருந்து வரக்கூடிய சுவாச காற்றை நம்ம சுவாசிப்பதன் மூலம் நமக்கு பலவிதமான நன்மைகள் உண்டாகும். அந்த வகையில சிவராத்திரி அன்று எந்த மரத்தை நம்ம நட்டு வைத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு செல்வ வளமான வாழ்க்கை அமையும் அப்படின்றதையும் பார்க்க போறோங்க. இன்றைய தினம் செய்யக்கூடிய ஒரு சிறிய பரிகாரம், அர்ச்சனை செய்வதன் மூலமும் நம்மளுக்கு செல்வ வளமான வாழ்க்கை கிடைக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினம் நான் சொல்லக்கூடிய இந்த மரங்களை நீங்க நட்டு வைத்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில நீங்க அந்த மரம் வளர்வது போல உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது வளர்ந்து கொண்டே போகுங்க. கூடிய விரைவில் நீங்க செல்வந்தராக ஆகக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெறுவீங்க. அப்படிப்பட்ட அந்த அர்ச்சனை என்ன அப்படின்றதையும் அந்த மரம் என்ன அப்படின்றதையும் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலோ இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறதா இருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் வரும், அதை நீங்க பிரஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஒருவருடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய கஷ்டத்திற்கும் கடன் சுமைக்கும் காரணமாக இருப்பது அப்படின்னா அவங்களுடைய கர்ம வினைகள் தாங்க. அப்படிப்பட்ட கர்ம வினைகளை நீக்கணும் அப்படின்னா நம்மளால முயன்ற அளவு மற்ற உயிர்களுக்கு தான தர்மங்கள் செய்யணும், உதவிகள் செய்யணும். அதனால தான் நிறைய பேர் சிறப்பு மிகுந்த நாட்கள்ல அன்னதானத்தை செய்வாங்க. ஒருவருடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது, ஆதாரமாக திகழக்கூடியது அப்படின்னா உணவு தான். அந்த உணவை நம்ம தானமாக தருவது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க. இப்படி உணவை தானமாக தரதுனால தானமாக பெற்றவர்களோட மனம் மகிழ்வதன் மூலம் நம்மளுடைய கர்ம வினைகள் தீர ஆரம்பிக்குங்க. உணவு இருந்தா மட்டும் ஒருவருடைய வாழ்க்கை அப்படின்றது முழுமையடையாது. அவங்க வாழ்வதற்கு தேவையானவற்றையெல்லாம் நம்ம தரணும். அப்படி இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் வாழ்வதற்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக இருப்பது அப்படின்னா மரங்கள். மரங்களை வளர்ப்பதன் மூலம் மனிதர்களாக பிறந்த நம்ம ஒவ்வொருவருக்கும் சுவாசிப்பதற்கு தேவையான சுவாச காற்று அப்படின்றது கிடைக்குது. இது மட்டும் இல்லாம பறவைகள் கூடு கட்டுவதற்கும் அதே சமயம் கால்நடைகள் இழைப்பாறுவதற்கும் இந்த மரங்கள் உறுதுணையா இருக்குங்க. இது கூட சிறு சிறு பூச்சிகள் வாழ்வதற்குரிய வாழ்வாதாரத்தையும் இந்த மரங்கள் தருது. அதனாலதான் நம்ம மரத்தை நட்டு வைத்தோம் அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினைகள் அந்த மரம் வளர்வதற்கு இணையாக கரைந்து கொண்டே போகும், கரைந்து தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த மரங்கள் வளர வளர நம்மளுடைய செல்வ வளமானது வளர்ந்து கொண்டே இருக்குங்க. அப்படிப்பட்ட மரங்களை சிறப்பு மிகுந்த சிவராத்திரி அன்று சிவன் ஆலயத்துல நம்ம நட்டு வைத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா நமக்கு அளப்பரிய நன்மைகள் உண்டாகுங்க இந்த மாதிரி செய்யும் பொழுது. அதிலும் குறிப்பாக சிவபெருமானுடைய வில்வ மரம் இருக்கு இல்லையா, அந்த வில்வ மரத்தை நட்டு வைத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. கூடவே வன்னி மரம்.
வன்னி மரமும் வில்வ மரமும் இந்த 2 மரக்கன்றுகளை இன்றைய தினம் சிவாலயங்கள்ல சிவராத்திரி அன்று நட்டு தொடர்ச்சியாக அந்த செடியை பராமரித்து வளர்ப்பதன் மூலம் பல விதமான நன்மைகள் உண்டாகும். இதோட மட்டும் இல்லாம அம்பிகைக்கு உகந்த வேப்பிலை மரத்தையும் நம்ம நட்டு வளர்த்து வரலாங்க. இந்த 3 மரங்கள்ல எந்த மரத்தோட கன்று நமக்கு கிடைத்தாலும் பரவாயில்ல, அந்த மரக்கன்றை வாங்கி நடுவது மட்டும் இல்லாம தினமும் அதை முறையாக தண்ணீர் ஊற்றி பராமரித்து வளர்க்கணுங்க. இதை சிவாலயத்துல தான் செய்ய வேண்டும் அப்படின்னு அவசியம் இல்ல, எந்த ஆலயத்துல வேண்டுமானாலும் இதை நட்டு வைத்து பராமரித்து வரலாங்க. இந்த மாதிரி செய்யறதுனால ஆன்மீக ரீதியில நன்மையை தரக்கூடிய இந்த 3 மரங்களும் தெய்வமாகவே பாவித்து நம்ம வழிபாடு செய்யறோம். பல ஆன்மீக ரீதியிலான நன்மையை தரக்கூடிய இந்த 3 மரங்களையும் தெய்வமாக பாவித்து நம்ம வழிபாடு செய்யறோம். அப்படின்றதுனாலேயே தங்களுடைய வசதிக்கேற்ப இந்த 3 மரங்கள்ல ஏதாவது ஒரு மரக்கன்றை வாங்கி கொடுப்பது மட்டும் இல்லாம அதை முறையா பராமரிச்சுட்டு வாங்க. இந்த மாதிரி செய்யும் பொழுது நம்மளுடைய கர்ம வினைகள் குறைந்து செல்வ வளமானது பெருகி நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. செல்வ வளமானது பெருகும் போது நீங்க செல்வந்தராகவே திகழ்வீங்க. அதனால நான் சொல்லியிருந்த இந்த 3 மரங்கள்ல எந்த மரம் உங்களுக்கு கிடைக்குதோ அதை அந்த கன்றை வாங்கி நட்டு வைத்துடுங்க. சிவபெருமானுக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய ராத்திரி அப்படின்னா சிவராத்திரி தாங்க. அந்த நாள்ல சிவபெருமானை நம்ம வழிபாடு செய்யணும். அதே மாதிரி நிறைய பேர் குலதெய்வ வழிபாட்டையும் இந்த நாள்ல மேற்கொள்வாங்க. அன்றைய நாள்ல பலரும் சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்து ஆலயத்துக்கு சென்று அபிஷேகங்களையும் ஆராதனைகளையும் கலந்து கொள்வாங்க. இன்றைய தினத்துல தங்களால இயன்ற தான தர்மங்களை செய்வது மட்டும் இல்லாம சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்காகவும் அலங்காரத்திற்காகவும் பல பொருட்களை வாங்கி தருவாங்க. இப்படி செய்வதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கையில நன்மை உண்டாகுங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். செல்வ செழிப்பு ஏற்படுத்துவதற்கு செய்ய வேண்டிய அர்ச்சனை பற்றி தான் நம்ம இப்ப பார்க்க போறோங்க. நம்மள நிறைய பேர் வேண்டுதல் வைப்பாங்க. அதுல நிறைய பேர் வைக்கிற வேண்டுதல் என்ன அப்படின்னா, என்னுடைய செல்வ நிலை உயரணும் அப்படின்ற வேண்டுதல் தான். அப்படிப்பட்ட செல்வ நிலையை உயர்த்துவதற்கு மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானுக்கு ஒரே ஒரு அர்ச்சனை செய்தா போதும். இந்த அர்ச்சனை குறிப்பா 11:30 மணிலிருந்து 1 மணிக்குள்ள செய்தோம் அப்படின்னா அதற்கான பலன் அப்படின்றது அளவில்லாத பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல வீட்டுல இருந்தாலும் சரி, ஆலயத்துல இருந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடிய முறையில சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யுங்க. ரொம்பவுமே சுலபமான முறை தாங்க. அந்த நேரத்துல நான் சொல்லியிருந்த அந்த நேரத்துல கண்டிப்பான முறையில வில்வ இலைகளை வாங்கி தருவதன் மூலம் சிவபெருமானோட அருளை நம்மளால பரிபூரணமா பெற முடியும். அப்படிப்பட்ட வில்வ இலைகள்ல 108 அப்படின்ற எண்ணிக்கையில சேர்த்து சேகரித்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு இலையிலும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எழுத்தை எழுதுங்க. என்ன அப்படின்னா, இந்த எழுத்தை எழுதுவதற்கு ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. அது எந்த குச்சியா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா அந்த எழுத்தை எழுதுவதற்கு சந்தனத்தை பயன்படுத்தணும். சந்தனத்தால தான் நான் சொல்லக்கூடிய எழுத்தை எழுதணும். ஸ்ரீராமா அப்படின்ற எழுத்தை எழுதுங்க. இப்படி நம்ம ஸ்ரீராமா அப்படின்னு ஒவ்வொரு வில்வ இலையிலும் எழுதும் பொழுது அது மொத்தமாக 324 முறை ஸ்ரீராமா எழுதுவது மாதிரி இருக்குங்க. அப்படி பொறுமையோட நிறுத்தி நிதானத்தோட சந்தனத்தால வில்வ இலையில குச்சியை வைத்து, அப்படி இல்லைன்னா துளசி இலையோட குச்சியை வைத்து ஸ்ரீராமான்னு எழுதிக்கோங்க. எழுதிய இந்த வில்வ இலைகளை சரியா 11:30 மணிக்கு மேல நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கமாக இருக்கும் பட்சத்துல பால், தயிர், தேன் போன்றவற்றால அபிஷேகம் செய்துட்டு இந்த வில்வ இலைகளை வைத்து 108 சிவ போற்றிகளை கூறி அர்ச்சனை செய்யணுங்க. ஆலயத்துல நீங்க அந்த நேரத்துல இருக்கீங்க அப்படின்னும் பட்சத்துல அந்த நேரத்துல நடக்கக்கூடிய அபிஷேகத்துல கலந்து கொண்டு இந்த வில்வ இலைகளை அர்ச்சனைக்காக தரணும். இப்படி ஸ்ரீராமா அப்படின்னு எழுதி இந்த வில்வ இலைகளை சிவபெருமானுக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்துல, அதாவது நடுநிசை நேரத்துல அர்ச்சனை செய்வதன் மூலம் அனைத்து விதமான தெய்வங்களோட பரிபூரண அருளையும் நம்மளுக்கு பெற்று தருங்க. இதன் மூலம் நம்மளுடைய செல்வ செழிப்பானது வளர ஆரம்பிக்கும். முழு மனதோட சிவபெருமானை நினைத்து நான் சொல்லியிருந்த இந்த முறையில மகா சிவராத்திரி அன்று அர்ச்சனை செய்பவர்களுக்கு வாழ்க்கையில செல்வ செழிப்பிற்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. வறுமை அப்படின்ற பேச்சுக்கே இடமில்லாம போகும். நம்பிக்கையோட செய்யுங்க, சிவபெருமானோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். யாரெல்லாம் இந்த 2 பரிகாரத்துல எந்த பரிகாரம் செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி மரம் நட போறீங்க அப்படின்னா எந்த மரம் அப்படின்றதையும் கீழே மென்ஷன் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதை பத்தி தெரிஞ்சுக்கட்டும். உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வளர்க அன்புடன். அன்பே தெய்வம், நற்றுணையாவது நமச்சிவாயமே. திருச்சிற்றம்பலம்.